ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேதிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धा। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रा श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। मुन्दुट्टणञ्जे मुयट्रिधरितुरैत् वन्दित्व वायाल वाழ்த்தியே சந்த முருகூரும் சோலைசூழ் மொய்பூம் பொருணல் குருகூரன் மாறன் பேர் கூறு முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையன் வரும் ஆசிரியமேழு பாட்டும் மன்னியனர் பொருள் பெரிய திருவிந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகன் தண்டில் எடற்குறுகை வருமாறா இறங்கு நீயே. முயற்றி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே ஏற்றுவாய் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவீன் தொடைக்கிடுவே உள்பொதிவோம் நற்பூவை பூவீன்ற வண்ணர் புகழ். இந்த பெரிய திருவந்தாதியிலே 31வது பாசுரம் நாம் இப்ப பார்க்க வேண்டும். நம்மளுடைய பாபங்களை எல்லாம் தீர்த்தால்தான் எம்பெருமானை நாம் கண்ணாலே பார்க்க முடியும். பொதுவாக எம்பெருமானை கண்ணாலே பார்க்க முடியாது. சாதாரண கண்ணாலே வெளிக்கண்ணாலே பார்க்க முடியாது, உள்கண்ணாலே தான் பார்க்க முடியும். அந்த விஷயத்துல எனக்கு எந்த குறைவும் இல்லை என்கிறார் ஆழ்வார். நான் என்னுடைய உள்கண்ணாலே நெஞ்சு என்னும் உட்கண்ணால் காணும் உணர்ந்துன்னு சொன்னவர் தனக்கு எளியன் எவ்வளவர் அவ்வளவர். ஆனால் எனக்கு எளியன் எம்பெருமான் இங்கு எனக்கு எம்பெருமான் சௌலபியத்தோடு தான் சேவை சாதிக்கிறான், என் உள்கண்ணுக்கு சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் பாபங்கள் எல்லாம் போகணும், போனாதான் வெளிக்கண்ணுக்கு சேவை கொடுப்பான். பாபங்கள் போறதுக்காக என்ன பண்ணணும்னா அதை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம், பாபங்கள் தானா போகும். ஏன்னு கேட்டாங்க, நம்மளுடைய மனசுல எம்பெருமான் வந்து இருந்தான்னா அப்ப பாபங்களுக்கு வரத்துக்கு இடமில்லை. பாபங்கள் போறதுன்னா 2 இருக்கு. பழைய பாபம் போறது இருக்கட்டும், புது பாபம் வராம இருக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்குதான் சொல்ற இங்கில்லை பண்டுபோல் வீற்றிருத்தல் என்னுடைய செங்கன்மால் சீர்க்கும் சிறிதுள்ளம். எம்பெருமானுடைய சீர் கல்யாண குணங்களுக்கெல்லாம் என் மனசு கொஞ்சம் தான் இடம் இருக்கு. எல்லாம் என்ன கேட்டா கல்யாண குணங்கள் அநேகம் இருக்கு, மனசு சின்னதா இருக்கு. அப்படிக்கிட்டே நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்க? அங்கே அடியடக்கி நிற்பதனில் வல்வினையார் தாம் ஈண்டு அடியெடுப்பதன்றும் அழகு. இங்கிருந்து வேற இடத்துக்கு போக வேண்டாம், இங்க உட்காந்து என்ன காரியம், நான் போங்கோ அப்படின்னு பாப்பங்களை பார்த்து சொல்றேன். சரி போகலாம், பாப்பங்கள்லாம் மொத்தமாக போகலாம். ஆனால் அதற்கான உபாயம் ஏதாவது ஒண்ணு இருக்கணும். போன பாசத்துல சொன்ன மாதிரி எம்பெருமான் இருக்கிறான், உங்களுக்கு இடமில்லை அப்படின்னா அதுக்கு என்ன தாற்பயம் கேட்டான்னா, எம்பெருமானை நினைக்க நினைக்க பாபங்கள் போகும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதுக்கு ஏதோ ஒரு உபாயம் பண்ணினா தானே அது போகும். அப்போ இந்த வல்வினை கொடுவினை அனாதி காலமாக இருக்கக்கூடிய பாபங்கள் இதெல்லாம் போவதற்காக நீங்கள் என்ன பண்ணீர்கள் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானை ஆசிரியித்தோம், எம்பெருமானுக்கு மனசிலே இடம் கொடுத்தோம் அப்படிங்கிறதா நாம பண்ணது. வேற எதுவும் நாம பண்ண வேண்டாம், இதற்காக ஒரு கர்மா பண்ண வேண்டாம், வேற எதுவும் பண்ண வேண்டாம். இதை நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம், அதனாலே பாபம் போய்விடும் அப்படின்னு அர்த்தம். ஆக போன பாட்டிலும் இந்த பாட்டிலும் சொன்ன விஷயத்துக்கு வித்தியாசம் இல்லை.
பொண்ணு காட்டுற பாவங்களே நீங்கள் போங்கள், என் மனசுல எம்பெருமானுடைய குணங்களுக்கு இடம் இருக்கிறது, உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா இந்த பாட்டுல போங்கள்னு சொன்னா போய்விடுமா என்னன்னா, நீங்கள் போவதற்காகத்தான் எம்பெருமான் உபாயமாக என் மனசுல இருக்கான் அப்படிங்கிறது இந்த பாட்டுல சொல்ற. அழகும் அறிவோமாய் வல்வினையை தீர்ப்பான் நிழலும் அடிதாருமானோம் கடல குடங்கடலை மீதெடுத்து கொண்டாடி அன்ற தடங்கடலை மேயாறு தமக்கு. வல்வினையை தீர்ப்பான், திருடமாக அனாதியாக இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் போவதற்கான ஒரு உபாயம். அது அழகான உபாயம் ஒண்ணு எங்கள் கையில இருக்கிறது. கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய உபாயம் இல்லை, அழகான ஒரு உபாயம், பாவங்களை போக்கடிக்கக்கூடிய உபாயம் நாங்கள் வச்சுருக்கோம். என்ன பண்ணுங்கள்? நிழலும் அடிதாருமானோம், எம்பெருமானுக்கே நிழலாக இருக்கிறோம். எம்பெருமானுக்கு அடித்தாறு அப்படின்னா பாதுகைன்னு அர்த்தம் வச்சிருக்கோம். பாதுகையாக இருக்கிறோம், எம்பெருமானோட கூடவே இருந்துருக்கோம், அவனை விட்டு பிரியறதே கிடையாது. நிழல் எப்படி இருக்கோ அந்த மாதிரி, பாதுகை எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி எம்பெருமானை விட்டு பிரியாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நிழலும் அடித்தாருமானோம், இதுதான் நாங்கள் பண்ண உபாயம். கடல சுழல குடங்கடலை மீதெடுத்து கொண்டாடி, குடங்கடலை அப்படின்னா குடங்கள் தலை மீது எடுத்து, குடங்கள் தலைங்கிறத குடங்கடலைன்னு சொல்ற. கண்ணன் குடங்களை எல்லாம் தன் தலை மீது எடுத்து கொண்டாடி, சுழல அப்படின்னா அது சுழலும்படியாக ஆடிக்கொண்டே இருந்தான். அப்படிப்பட்டவன் கிருஷ்ணாவதாரத்திலே குடங்கள் எடுத்து ஏறவிட்டு கூத்தாடு வல்ல எங்கோவேன்னு சொல்ற மாதிரி குடங்கள் மேலே குடம், அதுக்கு மேலே குடம், அதுக்கு மேலே குடம் வைத்து கூத்தாடி கொண்டிருந்தான். குடமாடு கூத்தன் அவன். அங்கிருந்து தடங்கடலே மேயார் திருப்பார்கடலிலே சயன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறான். அவனுக்கு நிழலும் அடிதாருமானும், அவனுக்கு நிழலாகவும் அடித்தாராகவும் பாதுகையாகவும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற. எம்பெருமானை சொல்லச்ச அவன் குடங்கள் எடுத்து ஆடின வைபவமும் அப்படியே திருப்பார்கடலிலே சயனித்த வைபவத்தையும் சொல்லி, அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நாங்கள் நிழலும் பாதுகையுமாக இருக்கிறோம். ஆகையினால் வல்வினையை தீர்ப்பதற்காக அழகான உபாயத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால இதுவே உபாயமாக ஆகும், இதுவே பாவங்களை எல்லாம் போக்கடிக்கும் என்று தாற்பயம். அழகும் அறிவோமாய் வல்வினையை தீர்ப்பான் இழலும் அடிதாருமானோம் சுழல குடங்கள் தலையெடுத்து கொண்டாடி அன்ற தடங்கடலை மேயாறு தமக்கு. வல்வினையை தீர்ப்பான், திருடமான வினை. வல்வினைனா வல்னா வலியான அர்த்தம், வலியான திடமான. திடமானா என்ன அர்த்தம் கேட்டா, வேற எந்த விதத்தினாலும் போக்கடிக்க முடியாததான ஒரு பாபம். பாபங்கள் நிறைய இருக்கு இல்லையா? பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறதுக்கு இப்ப எம்பெருமானியே நாங்கள் உபாயமாக வைத்திருக்கிறோம், அவனோட கூடவே இருக்க போறோம்னு சொல்ற. வேற ஏதாவது உபாயம் பண்ணி பாபங்கள் போறதுக்கு வேற ஏதாவது உபாயம் பண்ணங்களான்னா என்ன உபாயம் பண்ணாலும் போகல. ஏன்னா அவ்வளோ வல்வினை. கொஞ்சம் நஞ்சமா இருந்தா பரவாயில்ல, நிறைய இருக்கு, திருடமா இருக்கு. பிராயசித்தம் படியெல்லாம் போக முடியாது இல்லை. அது அதாவது பிராயச்சித்தம் அதோ பார்த்தன்னு பாகவதத்தில் ஒண்ணு வரும். பிராயச்சித்தம் பண்ணா கூட, பிராயச்சித்தம் பண்ணா ஒரு விஷயம் என்ன கேட்டா, மறுபடியும் அந்த பாப்பம் பண்ணக்கூடாது. அப்பதான் அந்த பிராயச்சித்தத்துக்கு பலன் வரும். திருப்பி மறுபடியும் அந்த பாப்பத்தை பண்ண வச்சுக்கோங்க, அப்ப பிராயச்சித்தங்கிறது ஓரளவு தான் பலன் கொடுக்கும், மொத்த அளவு பலன் கொடுக்காது. மண்ணே கொஞ்சர சௌச்சவத்து, யானை குளிச்ச மாதிரி ஆயிடும். யானையை நன்னா குளிப்பாட்டினா வச்சுக்கோங்க, குளிச்சதுன்னா மறுபடியும் மண் எடுத்து தலையில போட்டுக்கும். அந்த மாதிரி பிராயசித்தம் பண்ணி சுத்தம் ஆக்கினா மறுபடியும் அந்த பாபத்தை பண்ணா வச்சுக்கோங்க. அப்ப அந்த பிராயசித்தங்கிறது ஓரளவு தான் இருக்குமே தவிர பெரிய அளவுல இருக்காது, பெரிய அளவுல பரலை தராது அப்படிங்கிற. அப்போ அதான் வல்வினை. ஏன்னா மறுபடியும் திருப்பி பாப்பம் மறுபடி தூண்டுறது இல்லையா? அது முதல்ல செஞ்ச பாப்பமே. பிராயசித்தம் பண்ணினாலும் மறுபடியும் அதே பாபத்தை பண்ணினான்னா அவன் பாபத்தை விடலைன்னா அதான் வல்வினை அப்படின்னு பெயர். அது மட்டும் இல்ல, வேற அனுபவிச்சு தீர்க்கலாம்னா அதுவும் முடியாது. ஏன்னா நிறைய இருக்கிறபடினால ஒரு பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்கே ஜென்ம ஜென்மாந்தரம் எடுக்கணும்னு ஆச்சுன்னா இந்த மாதிரி எத்தனையோ பாப்பங்கள் இருக்கு.
அதனால இதுக்கு இதெல்லாம் வழி கிடையாது. இந்த வல்வினையை போக்கணும்னா ஒரே வழிதான், அழகும் அறிவோமாய். அழகுனா அழகான உபாயத்தை அறிவோமாய் நாம் அறிபவர்களாக ஆகிறோம். இந்த வல்வினையை தீர்ப்பதற்கு ஒரு உபாயம்னா சாதாரண உபாயமா இருக்கக்கூடாது, அது அழகான உபாயமா இருக்கணும். அப்படி ஒரு உபாயத்தை நான் கையில் வச்சுட்டோம். சாதாரண உபாயம்னா என்ன கேட்டா, ஒரு பஞ்சகவியம் சாப்பிட்ற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. பாப்பம் போகணும்னா பஞ்சகவியம் சாப்பிட்டா பாப்பம் போகணும்னா, பஞ்சகவியம் சாப்பிட்றதுன்னா அதுக்கு கொண்டம். ஏன்னா அது ஒரு ருச்சியான வஸ்து இல்லை, அதனால அதை போய் யார் சாப்பிடுவா அப்படின்னு தோணும். அதனால அப்படி இல்லாமல் ஒரு பாபத்தை போக்கடிக்கிறதுக்கான உபாயமே நல்லா இருந்தா எப்படி இருக்கும்? கருணாகர அழகா சொன்னா, பாப்பம் போகணும்னா பஞ்சவியம் சாப்பிடணும்னு வச்சிருக்கா, பாப்பம் போகணும்னா பாதாங்கீர் சாப்பிடணும்னு வச்சிருந்தா நல்லா இருக்கும், வேடிக்கையா சொல்லுவார். அந்த மாதிரி வைக்கலையே. ஏன்னு கேட்டோம்னா இப்ப எம்பெருமானுங்கிற உபாயம் அப்படி இருக்குங்கிற. இப்ப நாங்க வச்சிருக்கிற உபாயம் அழகான உபாயமா இருக்கு, ரசமான உபாயமா இருக்கு. என்ன உபாயம்னா அவனையும் அவனுடைய குணங்களையும் நாங்கள் தெரிந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டு இதன் மூலம் பாபத்தை போக்கடிக்கிறோம். அது என்னங்கிறத இவளையே சொல்லப்படுற இல்லையா, நிழலும் அடிதாருமானும் அப்படின்னு. அதனால ஒரு உபாயம்னு மட்டும் இல்லாமல் ஒரு அழகான, ஒரு ரசமான, ஒரு போக்கியமான ஒரு உபாயம் ஒண்ணு. அழகும் அறிவோமாய் வல்வினையை தீர்ப்பான். என்ன கேட்டா, நிழலும் அடிதாருமானும். எம்பெருமானு திருவடியை விட்டு பிரியாமல் நிழல் போல இருக்கிறோம், பாதுகை போல நாங்கள் ஆகிறோம், பாதுகையாக ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். திருமேனியுடைய நிழலாக இருக்கும், திருவடியினுடைய பாதுகையாக இருக்கும் அப்படின்னு. இதுதான் ஆழ்வார் ஸ்பஷ்டமா தான் பாதுகையா இருக்கோங்கிற சொல்றப்படியான பெருமாளுடைய பாதுகையை நம்ம ஆழ்வார்னு சொல்றது உண்டோ இல்லையோ. சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில் சாதிக்கிறார், நம்மாழ்வார் அப்படிங்கிறவர் சடகோபன், அவருடைய பெயரை பாதுகா வச்சுன்னு இருக்கார். அப்போ தொன் நாமானம் முனிமிக பஜே சுவாமகம் ஸ்தோத்து காமகா. ஒரே பெயர் மட்டும் இல்ல, ஒரே காரியம் செய்யறான்னு அதுவும் சொல்ற வேடிக்கையா. அந்த மாதிரி ரீதியில ஆழ்வார பாதுகைன்னு சொல்றதுக்கு இந்த இடம், இந்த பாசுரம் நல்ல இதுவா இருக்கு. நிழலும் அடிதாருமானும். நிழலாக இருக்கும்னா இளைய பெருமாள் போலே அப்படிங்கிறார். இளைய பெருமாள் எம்பெருமானுக்கு ஸ்ரீராமனுக்கு நிழலாவே இருக்காரு, எங்க போனாலும் போறாரு இல்லையா கூட. முதல்ல விஸ்வாமித்திர காட்டு கழிச்சுன்னு போச்ச, ராமனை எனக்கு குடு அப்படின்னு தான் சொன்னார். ஆனா கடைசியில ராமன் லக்ஷ்மணன் 2 பேரும் தான் போறான், திரும்பி வரா. மறுபடியும் பெருமாள் காட்டுக்கு போச்சேன், இளைய பெருமாள் கூட போறார். ஏன்னா பெருமாளுடைய நிழல் மாதிரி அவர் இருக்கார். அந்த மாதிரி கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணுவோங்கிறது தான் நிழலுமாக ஆனோம் அப்படிங்கிறார். அடிதாருமானோம். அடினா திருவடி, தாருனா அளவுங்கிறார். திருவடி அளவு எதுவோ அந்த அளவு இருக்கக்கூடிய பாதுகை. அடிதாரு திருவடி அளவு பாதுகை அப்படின்னு பாதுகையாகவும் இருக்கிறோம். அவன் திருவடியை தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாதுகையாகவும் நாங்கள் இருக்கிறோம். தாரு அளவு அப்படின்னு சொல்றேன். நான் பாதுகை தான், திருவடி அளவுங்கிறது பாதுகைக்கு தான் தெரியும், அதே அளவு இருக்கும். சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல சொல்ற, தேவ பிரமாணம் இங்க ரங்கபதிஷ்டதாத்வே தசைவ தேவி பத பங்கஜயோர் யதாத்வம். எம்பெருமானுடைய பத பங்கஜம் திருவடி தாமரை எந்த அளவு அப்படின்னா அதுக்கு நீதான் பிரமாணம், நீ எந்த அளவோ அந்த அளவு தான் பாதுகை பார்த்து சொல்ற. பெருமாள் திருவடி எப்படி இருக்கும் அப்படின்னா பாதுகை பார்த்தா தெரியும், பாதுகை எந்த அளவோ அந்த அளவு இருக்கும் திருவடி. ஏன்னா திருவடிக்கு ஏற்ற மாதிரி தானே பாதுகை இருக்கும். அந்த மாதிரி அப்படின்னு அங்க ஒரு விஷயத்த சொல்ற. அந்த மாதிரி ரீதியில திருவடி அளவே இருக்கக்கூடியது பாதுகை. அதனால அடிதாறு அப்படின்னு பாதுகைக்கு பெயர். அடி அளவாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த அடிதாறாக பாதுகையாக இருக்கும், இளைய பெருமாள் மாதிரி நிழலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதற்கும் மேலாக இளைய பெருமாளை விட உயர்ந்ததாக எம்பெருமானுடைய திருவடியிலே இணைந்திருக்கிற பாதுகையாகவும் நாங்கள் இருக்கிறோம். அழகுமறிவோமாய் வல்வினையை தீர்ப்பான் நிழலும் அடிதாருமானும். இதுதான் எங்களுக்கு உபாயம். எம்பெருமானோட கூட இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு எங்க பாபத்தை எல்லாம் நாங்க போக்கடிக்கிறோம்.
எம்பெருமானை பத்தி சொல்றது. எம்பெருமானுடைய நீளும் அடிதாருமானோம். அந்த எம்பெருமான் யாருன்னா, சுழல குடங்கள் தலை மீதெடுத்து கொண்டாடி அந்த தடங்கடலை மேயாறு தமக்கு. கிருஷ்ணாவதாரத்துல சூழல நல்லா சுத்தும்படியா குடங்களை எடுத்து ஏற விட்டு, தலைவேல ஒரு குடம் அறுத்த குடம் எடுத்து ஏற விட்டு குடங்கள் ஆடும்போது, கூத்தாடும் போது அதிவேகமா சுத்தும் அவன். இந்த குடங்கள்லாம் எப்படி கீழே விடாம இருக்குன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். அத்தனை வேகம் கண்ணன் சுத்தம் இப்ப கூட நடக்கிறது. இந்த குடமாடுதல் அப்படிங்கிறது இது ஒரு கிராமிய கலையாக இப்பவும் உண்டு. தமிழ்நாட்டுல உண்டு. நிறைய பேர் குடங்கள்ல மேலே எடுத்து வச்சுன்னு ஆடுறவாள்லாம் நிறைய பேர் இருக்கா. அப்போ ராஜீனத்திலேயே ரொம்ப பிரசித்தமா இருந்தது குறிப்பாக ஆயிரக்குளத்திலே. அதுல கிருஷ்ணன் ரொம்ப ஆச்சரியமாக இந்த குடமெடுத்து ஆழக்கூடியவன். அப்போ சுழல மொத்தம் எல்லாம் சுழலும்படியாக அப்படின்னு மொத்தமும் சுற்றி கொண்டே இருக்கும்படியாக ஆடினவன் அர்த்தம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, குடங்கள் தலையெடுத்து தன் தலைமையிலே குடங்களை எல்லாம், ஒரு குடம் அதுக்கு மேல குடம் நிறைய குடங்களை எல்லாம் எடுத்து சுழல குடங்கள் தலை மீது எடுத்து கொண்டு ஆடி தலைமையிலே வைத்துக் கொண்டு அப்படியே ஆடுகிறார். ரெண்டு கையும் விட்டுட்டு ஆடணும், ரெண்டு கையாலே ஆடுவார். அன்ற தடங்கடலைமே யாரு தமக்கு. அன்று ஆடி முடிச்சுட்டு அப்படியே நேர போய் தடங்கடலை மேயார், திருப்பார்கடலை சயனித்துக் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். இந்த குடங்களை எல்லாம் எடுத்து ஆடி முடிச்ச உடனே ஒரு இடத்துல போய் படுத்துக்கணும். ஏன் அப்படி சுத்தம்னு சுத்தினா அப்புறம் ஒரு இடத்துல போய் படுத்துக்கணும். அதுக்காக நேர திருப்பார்கடல்ல போய் சயனித்துக் கொண்டவன். அந்த வேர்ப்பு தீர, அந்த களைப்பு தீர, அந்த தலையில இருக்கக்கூடிய தலை சுத்தல் தீர திருப்பார்கடலிலே போய் சயனித்துக் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய பாதத்தை நாங்கள் பற்றினோம். இல்ல கிருஷ்ணாவதாரத்துல குடங்கள் எடுத்து ஆடினான்னு சொல்றோம். அந்த களைப்பு தீர திருப்பார்கடல்ல போய் சயனித்தன். அப்ப முன்னாடி திருப்பார்கடல்ல இல்லையா அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த கிருஷ்ணாவதாரமே திருப்பார்கடல்ல இருந்து வந்ததுதான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனாக நாகபரியங்கம் உத்சிருஜ்ய தியாகத்தோ மதுராம்புரி. தேவர்கள், பூமாதேவி, பிரம்மா இவர்கள்லாம் போய் திருப்பார்கடல்ல எம்பெருமானை சேவிச்சு பூபாரம் தீர்ப்பதற்காக அவதாரம் பண்ணணும்னு வேண்ட. அதுக்காக கிருஷ்ணன் அங்கிருந்து திருப்பார்கடல்ல இருந்து பெருமாள் அவதாரம் பண்ணான். அதான் க்ஷீரார்ணவ நிகேதனம். திருப்பார்கடல் எம்பெருமானே மதுரையில் அவதாரம் பண்ணாதான் சொல்றது புராணங்கள்லாம். அப்புறம் முடிஞ்ச உடனே நேர திருப்பார்கடலுக்கே போறான் இல்லையா. அந்த மாதிரி ரீதியில இந்த குடங்களை எல்லாம் ஆடினவன் அந்த களைப்பு தீர்வதற்காக, அந்த தலை சுற்றல் தீர்வதற்காக நேர திருப்பார்கடலிலே போய் தடங்கடலை மேயாறு தமக்கு, தடங்கடலை மேவி அதிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நீளும் அடித்தாரும் ஆனோம் அப்படின்னு. அவனுக்கு நிழலாகவும் அவனுக்கு பாதுகையாகவும் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சுழல குடங்கள் தலை மீது எடுத்தாடி அன்று அத்தடங்கடலை மேயாது தமக்கு. அன்றுனா அன்றே அந்த தடங்கடலை மேயார், விஸ்தாரமான கடலை மேயார்னா அதையோடு கூடி இருக்கிறவன் அர்த்தம். அதிலே சயனித்து இருக்கிறவர், வாசம் செய்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இதுல அன்று அத்து அப்படிங்கிறதுக்கு பதிலாக மன்றில் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். குடங்கள் தலை மீது எடுத்து கொண்டாடி மன்றில் தடங்கடலை மேயாறு தமக்கு அப்படின்னு. மன்று அப்படின்னா சபைன்னு அர்த்தம். மன்றில்னா சபைன்னு அர்த்தம். சபையிலே அதாவது 4 பேருக்கு நடுவுலேன்னு அர்த்தம். குடங்கள்லாம் தலையில எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிற கிருஷ்ணனானவன் அத ஆறாரண சொல்லி ஆடும் அது கொண்டு செழுந்தெருவேன்னு ஒரு திருநடுவில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க முடியாது, எல்லாரையும் கூட்டு அவன் ஆடுவான். செழுந்தெருவே ஆறாரண சொல்லி ஆடும் அது கண்டுங்கிற மாதிரியா. ஆக மன்றில் அப்படின்னா நாச்சந்தியிலே சபையிலே 4 பேர் கூடுகிற இடத்திலே அத குடங்களை தலையில் எடுத்தாடி கூத்தாடி அதுக்கப்புறம் அங்கிருந்து நேர திருப்பார்கடலிலே போய் சயன திருக்கோலத்திலே இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய நீளும் அடித்தாருமானோம் அப்படின்னு.
நிழலும் அடித்தாருமானோன்னு சொன்னா என்ன சொன்னா, அவன் எங்க போனாலும் அங்கே போய் நாங்கள் கைங்கரியம் செய்யும்படியாக ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். அழகும் அறிவோமாய் வல்வினையை தீர்ப்பான் நிழலும் அடித்தாருமானோம் சுழல கடங்கடல் சுழல குடங்கள் தலை மீதெடுத்து கொண்டு ஆடி அன்று அத்தடங்கடலை மேயாறு தமக்கு. திருப்பார்கடல்ல இருக்கிற எம்பெருமானுக்கு நிழலும் அடித்தாருமானோம்னு சொன்னபடினால எம்பெருமான் எங்கே இருந்தாலும் அங்கே கூட இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் வேணும் என்பதாக தெரிகிறது இங்க. அதனால இன்னும் மேல நித்திய விபூதி வரைக்கும் சொன்னா கூட வச்சுக்கலாம். அங்கெல்லாம் போய் எம்பெருமானோட கூடவே இருந்துட்டு இருக்கோம். இதுவே தான் எங்களுக்கு அழகான உபாயம் அர்த்தம். எங்களுடைய பாபங்களை போக்குவதற்கு அழகான உபாயமாக இதுவே ஆயிற்று. தமக்கடிமை வேண்டுவார் தாமோதரனார் தமக்கடிமை செய்யென்றால் செய்யாது எமக்கென்று தாம் செய்யும் தீழ்வினைக்கே தாழ்வுருவர் நெஞ்சினார் யாம் செய்வது இவ்விடத்து இங்கு யாது. ஆக எம்பெருமானுக்கு நேடும் அடித்தாருமாக பாதுகையுமாக கூடவே இருந்து கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆகையினாலே எங்களிடம் பாபங்களுக்கு இடமில்லை, பாபங்கள் போய்விடும் அப்படின்னு சொன்னார். அப்போ மனசானது அப்படி எம்பெருமானிடம் ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆனா எல்லாருக்கும் அப்படி இல்லையே அப்படின்னு கேள்வி வருது. அதுக்குதான் ஆழ்வார் இந்த பாசுரம் சொல்ற, மனசுனாலே அது எம்பெருமான் கிட்ட ஈடுபடுங்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு அது சுபாவம் கிடையாது. நாம தான் கஷ்டப்பட்டு கொண்டு வரணும். மனசு எப்பவுமே அது போக்குலதான் அது போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு சுபாவம் அப்படின்னு ஒன்று இருக்கோ இல்லையோ. அப்படின்னா நாக்குனாலே ரசத்தை அறிய முடியும். உடம்புல வேற எந்த இந்திரியத்தினாவது ரசத்தை அறிய முடியுமா? இல்ல மூக்குனாலே கந்தத்தை அறிய முடியும், ஏன்னா அதுக்கு அது சுபாவம். நாக்குனாலே ரசத்தை அறிய முடியும், ஏன்னா அதுக்கு அது சுபாவம். கண்ணுனாலே நிறத்தை அறிய முடியும், அதுக்கு அது சுபாவம். ஒன்னொன்னுக்கும் ஒரு சுபாவம் இந்திரியத்துக்கு இருக்குள்ள. அது மாதிரி மனசு அப்படின்னா மனசுனாலே எம்பெருமானே அறிய முடியும் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. இப்படி இல்லை. அதாவது நாக்குனாலே ரசத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா இதுக்கு என்ன நம்ம பாடமா படிக்கிறோம்? சின்ன குழந்தை கூட நாக்குனாலே ரசம் தெரிய போகுது, சின்ன குழந்தை கூட மூக்குனாலே வாசனை தெரிய போகுது. இதுக்காக ஒரு பாடம் படிக்க போறோமா? இல்லை இதுக்காக ஒரு ட்ரைனிங் எடுக்கணுமா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு பாடம் கிடையாது, ஒரு ட்ரைனிங் கிடையாது. அந்தந்த இந்திரியம் அதுக்கான சுபாவத்தோட இருக்கு. அந்த மாதிரியாக மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கோ, அது எம்பெருமான் கிட்ட ஈடுபடும். நாக்கு எப்படி ருசியை அறியுமோ, மூக்கு எப்படி வாசனையை அறியுமோ, மனசு என்பது எம்பெருமானை அறியும், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அறியும் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. ஆனா அது இல்லையே. மனசனுடைய சுபாவத்தை பார்த்தோம்னா அது அப்படி கிடையாது. நாமளாக கஷ்டப்பட்டு மனசை கொண்டு வந்து எம்பெருமானிடம் செலுத்தினால் உண்டே தவிர, அது இல்லாட்டா அது ஏதாவது நினைச்சுட்டு தான் இருக்கும், நினைக்காம இருக்காது. எதையாவது நினைச்சுட்டு தான் இருக்கும். சின்ன குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு அசகலு கிருத்துமய புருஷாகனு வேதம் சொல்றது. மனசுனால ஏதாவது நினைச்சுட்டு தான் இருப்பான், நினைக்காம இருக்க மாட்டான். தூங்குற சமயம் தவிர எல்லாத்துலயும் ஏதாவது நினைப்பு இருக்கும். அது இயல்பாக எம்பெருமானும் ஈடுபடும்படியாக மனசு இல்லை. மனசுல போய் யாராவது சொன்னான்னு வச்சுக்கோங்க, சொன்னா கூட சட்டுன்னு கேட்கக்கூடிய நிலையில இல்லை அந்த மனசுங்கிறது. அதனால நாம இந்த மனசை நம்பி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. பின்ன என்ன, எம்பெருமான் அனுகிரகத்தினாலதான் நடக்கணும் எல்லாம். அப்ப அந்த மனசனுடைய சுபாவத்தை சொல்ற இந்த பாட்டிலே, என்னுடைய நெஞ்சினார் அப்படிங்கிற இந்த மனசுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் அப்படின்னு. தமக்கடிமை வேண்டுவாரு தாமோதரனாரு தமக்கடிமை செய்யென்றால் செய்யாது. எம்பெருமானே ஸ்ரீ கிருஷ்ணா அவதாரம் பண்ணி எம்பெருமானே தாமோதரனாக இருந்து நீ எனக்கு அடிமை செய்யன்னு சொல்றான். மனசை பார்த்து, நம்மளை பார்த்து சொல்றான், நான் உங்க வந்திருக்கேன், உங்களுக்காக வந்திருக்கேன், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு அடிமை செய்யுங்கள் அப்படின்னு அவர் சொன்னா கூட எனக்கு அடிமை செய்யன்னு சொல்றானா. ஆனால் செய்யாது. ஆனா மனசு அது செய்யாது. எவரானே கிருஷ்ணாவதாரம் வந்து எடுத்து சொல்லிட்டான் இல்லையா, மாமேக்கம் சரணம் வருதுன்னா வேற சொல்லியாச்சு இல்லையா. ஆனா மனசு செய்யலாமே அப்படின்னா அது செய்யாது. செய்யல மனசு. ஏன்னா என்ன பண்றதுன்னா, எமக்கு என்று தாம் செய்யும் தீவினைக்கே தாழ் ஒருவர் நெஞ்சினாரு. எனக்கு அப்படின்னு சொல்லும்.
நான் எனக்கு தான், நீ சொல்றது நான் எதுக்கு கேட்கணும்? தொம்மே அகமே அப்படிங்கிற மாதிரி நீ சொல்றது நான் எதுக்கு கேட்கணும்? பெருமாள் கிட்டே மனசு கேட்கறது. பெருமாள் வந்து மனசை பார்த்து சொல்றார், மனசே நான் வந்திருக்கேன் இல்லையா, கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கேன், தாமோதரமா கட்டுண்டு இருக்கேன், எல்லாம் உனக்காக தான். நீ இதெல்லாம் நினைச்சு பாரு, தாமோதர வைபவத்தை எல்லாம் நீ நினைச்சு பாரு, நீ எனக்கு தாசன் அப்படிங்கறத நினைச்சு பாரு அப்படின்னா மனசு கேட்கறது. நான் இதுக்கு நினைச்சு பார்க்கணும்? இல்ல நீ எனக்கு தாசன் ஆச்சேன் யார் சொன்னா? எமக்கு என்று நான் எனக்கு தான், நான் சுதந்திரன், நான் இன்னொருத்தருக்கு தாசன் கிடையாது, நான் எனக்கு அடிமை தான். அப்படி உனக்கு நான் அடிமை செய்ய வேண்டியது கிடையாது. அதனால அடிமை செய் என்றால் செய்யாது. எம்பெருமானே வந்து அடிமை செய்ன்னு சொன்னாலும் மனசு செய்யாது. ஏன்னா எமக்கு என்று தாம் செய்யும் தீவினைக்கே தாழ் ஒருவர். அப்புறம் என்ன பண்ணா தான் என்ன செய்யறதோ தான் செய்யும். அது தீவினை அப்படின்னா கொடிய பாப்பங்கள் தான் மனசு பண்ணிட்டு இருக்கு. அது பாப்பங்களையே தான் பண்ணிட்டு இருக்கும். அது யாம் செய்வது இவ்விடத்து இங்கு யாது. இந்த விஷயத்திலே நான் இதுல செய்யறதுக்கு என்ன இருக்குங்கிற அழுவார். மனசு அப்படித்தான் இருக்கு. மனசு எம்பெருமான் கிட்ட ஈடுபடும்படி இயல்பாக எம்பெருமான் கிட்ட எம்பெருமானோட கல்யாண குணங்களிலே ஈடுபடும்படி மனசு இல்லையே. அப்படி எம்பெருமான் அமைச்சிருந்தா நல்லா இருக்குமே, அப்படி அமைக்கலையே. எம்பெருமான் சொன்னாலுமே கேட்காத நிலையிலே தானே மனசு இருக்கு. அதனால இதுல நான் செய்யறதுக்கு இங்க என்ன இருக்கு அப்படிங்கிற. அதாவது எம்பெருமானுடைய கூட இருந்து சேவை பண்ணுவது அழகுன்னு போன பாட்டுல சொன்னார். அப்போ அதுதான் அழகான விஷயம், அதுதான் ரசமான விஷயம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. நான் எல்லாருமே எது ரசமோ அதில் தானே ஈடுபடுவார்கள். அப்ப எம்பெருமானுக்கு சேவை செய்வது, எம்பெருமானோட கூட இருப்பது அழகுன்னா எல்லாரும் அதில் தானே வரணும். ஏன் வரல அப்படின்னு கேட்டா அதுக்காக சொல்ற, மனசு அதுல ஈடுபடலை. ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு நேச்சர், ஒரு இயற்கை இருக்க மாதிரி மனசுக்கு எம்பெருமானுக்கு ஈடுபடுதல்ங்கிற இயற்கை இல்லை அதுக்கு. அதனால நாம தான் கஷ்டப்பட்டு பண்ணணும், வேற வழி கிடையாது. இந்த விஷயத்துல நாம செய்யறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. யாம் செய்வது இவ்விடத்து இங்கு யாது. அதுவும் இவ்விடத்துனா இந்த பிரகிருதி மண்டலத்திலே இருந்து கொண்டு நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா மனசு பிரகிருதியில் தான் ஈடுபடும். நாம் செய்வதற்கு இங்கு ஒண்ணுமே கிடையாது என்பதாக சொல்ற. இந்த பாசுரத்திலே ஆழ்வார் மனசானது நாம் சொல்வதை கேட்பதில்லை, பெருமாள் சொல்வதை கேட்பதில்லை, அது இஷ்டப்படி பாப கர்மங்களே செய்து கொண்டிருப்பது அப்படின்னு சொல்ற. ஆனா ஆழ்வார் போய் மனசை பத்தி ஏன் இப்படி எல்லாம் பேசுறார் ஏன்னு கேட்டானா, ஆழ்வார் வந்து மனசை கொண்டாடினான்னு தான் முதல் பாத்திரத்திலே பார்த்தோம். முந்துற்ற நெஞ்சே அப்படிங்கிற பாத்திரம் முதல்ல முயற்சி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே அப்படின்னு சொல்ற. எனக்கு முன்னாடி நீ கைங்கரியம் பண்ண போகிறாயே மனசே அப்படின்னு தான் சொல்ற. மனசை கொண்டாடுதானே கொண்டாடுறார். இந்த பாட்டுல பார்த்தான்னா இந்த மனசு நம்ம செய்யின்னு சொன்னா கூட செய்யாதுன்னா சொல்றாரு அப்படின்னா, இது பொதுவாக மனசனுடைய சுபாவத்தை சொல்றதுக்காக வந்த பாசுரம். பொதுவா ஆழ்வாருடைய மனசு என்னங்கிறத முதல் பாசுரத்திலே பார்த்தோம். அது முயற்றி சுமந்து எழுந்து அப்படின்னு. அது ஆழ்வாருக்கும் முன்னாடி அந்த மனசானது போறதான் பெருமானிடம். அது ஆழ்வாருடைய மனசு. இங்கே பொதுவாக எல்லாருடைய மனசும் பார்த்தால் நான் முதலே சொன்ன மாதிரி அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த விஷயத்தில் ஈடுபடுற மாதிரி மனசுங்கிறது எம்பெருமானிடம் ஈடுபட வேணும் அல்லவா? அது ஈடுபடாமல் அது தீய செயல்களிலேயே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பொதுவான விஷயத்தை சொன்னார். மனசை பத்தி தான் பகவத்கீதையில் நிறைய சொல்லிருக்காரு. பெருமாள் கிட்ட மனசை ஈடுபடுத்துவதுங்கிறது ஒரு சுலபம் கிடையாது. அதான் பெருமாளே வந்து கேட்டா கூட மனசு கேட்காதான். என்ன கேட்டார்னா, தமக்கு அடிமை வேண்டுவார் தாமோதரர் தமக்கு, எனக்கு அடிமை செய்யுங்கள் அப்படிங்கிறார் தாமோதரர். கிருஷ்ணாவதாரத்திலே தாமோதரனா வந்து நீங்கள்லாம் எனக்கு அடிமை செய்யுங்கள். அப்ப மனசு என்ன செய்யுதுன்னா, தமக்கு அடிமை வேண்டுவார் தாமோதரனாரு தமக்கு அடிமை செய் என்றால் செய்யாது. எனக்கு அடிமை செய் நெஞ்சே, நீ அடிமை செய் அப்படின்னா அது செய்யாது. ஏன்னா எமக்கு என்று, எமக்கு நான் எனக்கு தாசம், உனக்கு அடிமை செய்ய நாய்க்கு செய்யணும், நான் என்ன உனக்கு அடிமையா அப்படிங்கிறது. தாம் செய்யும் தீவினைக்கே தாழ் ஒருவர் நெஞ்சினாரு யாம் செய்வது இவ்விடத்தில் இங்கு யாது. நெஞ்சினார்னு மனசே கொஞ்சம் கௌரவத்தோடு சொல்லி அந்த நெஞ்சினார் இருக்காரு, மனசுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தாம் செய்யும் தீவினைக்கே தாழ்வுறார். தாம் செய்யக்கூடிய பாப காரியத்துக்கே அதுக்கே அதீனமா இருக்கார், அதையே செஞ்சுட்டு இருக்கார். நாம் சொல்றதெல்லாம் கேட்கறது கிடையாது, பெருமாளே சொன்னாலும் கேட்கறது கிடையாது. இதுல நாம் செய்வது என்ன அப்படின்னு சொல்ற. இங்க பாசுரத்துல தமக்கடிமை வேண்டுவார் தாமோதரனாக, தாமோதரன் பெருமாள் அதாவது உரலிலே கட்டுண்டு இருந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்றார். அவர் தான் அடிமை வேண்டுவாராம்.
நீங்கள் எனக்கு அடிமையாக இருங்கள்னு நம்ம கிட்ட வேண்டிக் கொண்டிருக்கிறான். காமி கஷ்டித் கரகமலையோகோ அஞ்சலியும் யாச்சமானஹா. கண்ணன் அஞ்சலியும் யாச்சமானஹா, ஒரு அஞ்சலி பண்ணுங்களேன்னு கண்ணன் கெஞ்சறான். யாருக்கு? கோபிகாஸ்திரிகள் கிட்ட. 2 கைகளை கூப்பி ஒரு அஞ்சலி பண்ணுங்களேன். இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு தெய்வம் அது. அதனால நீங்கள் எனக்கு அடிமை செய்யுங்கள் அப்படின்னு நான் தாமோதரன் உரலிலே கட்டுண்ட போது இப்போவாது என்னிடம் ஈடுபட்டு எனக்கு அடிமை செய்யுங்கள். அதாவது என்ன கேட்டான்னா, கிருஷ்ணாவதாரம் பண்ணினாது பகவான் அப்படின்னா எதுக்காக கேட்டா நமக்காக. நாம எல்லாரும் அவனிடத்திலே ஈடுபட்டு இருக்க வேண்டும், மனசை செலுத்த வேண்டும்ங்கிறதுக்காக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓருவில் ஒருத்தி மகனாய் ஒடித்து வளர்ந்து இப்படி எல்லாம் பண்ண, கிருஷ்ணாவதாரத்துல பல லீலைகள்லாம் பண்ணி 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 எம்பெருமான் பண்ண, அதை பார்த்து ஆழ்வார் சொல்றாரு, இராப்பகலும் நான் இதையே நினைத்து கொண்டிருப்பேன், எனக்கு வேற என்ன வேணும்? வேண்டிய தேவர் இறக்க வந்து பிறந்ததும் வீங்குருள்வாய் பூண்டன்று அங்கு அன்னை புலம்பாங்கோர் ஆய்க்கம் புக்கதும் காண்டலின்றி வளர்ந்து கண்ணனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் ஈண்டு நான் அலற்ற பெற்றேன். அதெல்லாம் நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படிங்கிறார். குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்றமென்று ஏந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அரவி பள்ளி பிராந்தன் மாய வினைகளையே அலற்றி இரவுணன் பகலும் தவிர்கிலம் என்ன குறை நமக்கே. கிருஷ்ணாவதாரம் பண்ணி பல லீலைகள்லாம் பண்ணது எதுக்காக கேட்டா நம்ம மனசுல வரணுங்கிறதுக்காக. இதெல்லாம் பார்த்தா நம்ம மனசுல அதை சிந்திச்சு சிந்திச்சு ஆழ்வார் சிந்திச்சு சிந்திச்சு 10 பாட்டு போடுறாரு. குறவை ஆட்சியரோடு 10 பாட்டு கிருஷ்ணாவதார லீலைகள்லாம் எடுத்து சொல்றேன். இதெல்லாம் என் மனசுல நான் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அந்த மாதிரி மனசால நினைக்கணும் தான் ஆழ்வார் இது பெருமாள் கிருஷ்ணாவதாரம் எடுத்து பல லீலைகள்லாம் பண்ணது. அதுல ரொம்ப உத்கிருஷ்டமானது உயர்ந்தது எதுன்னு கேட்டானா தாமோதரனார். ஏன்னா கண்ணன் உரலிலே கட்டுண்டு அவன் மற்றொரு கடைவெண்ணை கலைவெண்ணில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து இருந்து ஏங்கிய எளிவேன் ஆழ்வார் சொன்ன மாதிரியா உரனோடு கட்டுண்டு அழுது கொண்டு கண்ணன் கிடந்தான்ங்கிறத கேட்கும்போது எல்லா மனசும் அப்படியே ஈடுபடும். சுவாமி நம்மாழ்வார் அதுக்கப்புறம் 6 மாசம் பேசவே இல்லையே. இந்த பாசுரத்தை பாடினார், அந்த தாமோதர வைபவத்திலே ஈடுபட்டார். அதுக்கப்புறம் 6 மாசம் பேச்சு மூச்சு இல்லை ஆழ்வார். அதுக்கப்புறம் தான் மெதுவா தெளிஞ்சு பேசுறார். அப்பிரகிருதி இங்க தரான்னு வரும் வியாக்கியானத்துல. தன் நிலைமையை மறந்துட்டார், தான் யாருங்கிறத மறந்துட்டார், அப்படியே இருக்கார். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு மெதுவா தெளிந்து அதுக்கப்புறம் தான் அடுத்த பாசுரத்தை அருளி செய்கிறார் சுவாமி நம்மாழ்வார். என்ன சொல்றாருன்னா, எப்படிலாம் அழகா வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். எம்பெருமான் தன்னுடைய சௌலபியத்தை காட்டி அருளினார். இப்ப சௌலபியத்தை காட்டி அருள்வதற்கு எம்பெருமானே சௌலபியத்தை காட்டுவதற்கு நீ வசுதேவர் திருமகனாய் அவதாரம் செய்தருளிருந்து போராதா? அவதாரமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் அது பண்ணது போராதா? இப்படி உரலிலே கட்டுண்டு கிடக்க வேணுமா? இப்போ உரலிலே கட்டுண்டு அதுவும் அழுது கொண்டு கிடக்க வேணுமா? இது எதுக்காக செய்தருளினாய்னு கேட்கிறார். எம்பெருமானே இதுவன் எதுக்காக செய்தருளினாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. ஆக அப்படின்னு இது பிள்ளைடைய வியாக்கியானம். ஆக இத்தனை கடைசியில தாமோதரனாக உரலிலே கட்டுண்டு இருந்து எதுக்காக செய்தருளினாய்? உன்னுடைய சௌலபியத்தை அதுல காமிச்சா போறாதா? அவதாரம் பண்ணாலே புரிஞ்சுடுத்தேன்னா அப்படி இல்லை. இன்னும் யார் யார் மனசுல வரலையோ எல்லார் மனசுலயும் வரணுங்கிறதுக்கா அந்த யசோதை பிராட்டி நீராமிது செய்தீர் என்றோர் நெடுங்கையற்றால் ஊராறுகள் எல்லாரும் காண உரலோடே எல்லாரும் பார்க்கும்படியாக 10 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த உரலோட சேர்த்து கண்ணனை பிடிச்சு யசோதை பிராட்டி கட்டுண்ட போது கட்டு போட்ட போது அப்ப அவளுக்கு கட்டுப்பட்டு இருப்போம்னு சொல்லி கண்ணன் கட்டுப்பட்டு இருந்தான் இல்லையா? அப்போ இந்த வைபவத்தை உபனிஷத் அர்த்தம் உலூகலே நிபத்தம்னு சொல்றார் நாராயண பட்டதி. உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை உரல்ல கட்டி போட்டு விட்டார் யசோதை. அதுக்கப்புறம் முடிஞ்சா இப்ப போ அப்படின்னு சொல்றா. முடிஞ்சா இந்த கட்டை விடுவித்து விட்டு போ அப்படின்னு யசோதை பிராட்டி சொல்றாளாம் கண்ணன் கிட்ட. ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல வரும் அதி சஞ்சல சேஷ்டிதா அப்படின்னு. அதி சஞ்சல சேஷ்டிதா, எத்தனை சேஷ்டை எல்லாம் பண்ண. இப்போ ஒன்னால் எதி சக்னோஷி கச்சத்துவம் முடிஞ்சா இப்ப போ அப்படின்னா அப்ப கண்ணன் சொல்றான், அம்மா என்னால போக முடியாதுங்கிறான். ஏன்னு கேட்டான்னா சம்சார பந்தத்திலே கட்டுண்டு இருக்கிறவாள அந்த கட்டை போக்கடிச்சிருந்தேன். ஆனா நீ என்னை கட்டின கட்டையை வச்சு என்னால போக முடியாது அப்படிங்கிறான். எதி சக்னோஷி கச்சத்துவம் அதி சஞ்சல சேஷ்டிதா அப்படின்னு அவர் சொல்லும் போது கூட கட்டுண்டு அப்படியே இருக்கான். எனக்கு முடியாதா அப்படின்லாம் கேட்கல.
ஆக என்ன ஆறுதுன்னு கேட்டான்னா, அப்படி எம்பெருமான் இருந்து எதுக்கான இந்த வைபவத்தை நினைச்சு பார்த்து எனக்கு அடிமை செய்யுங்கள். அப்ப மனசார இதை நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வைபவம் இதுன்னு. கிருஷ்ணாவதாரத்திலேயே வெண்ணெய் நவநீத சௌரிய லீலை இருக்குல்லையோ, நிறைய லீலை உண்டு கோகுலத்துல. அதுல கிளைமேக்ஸ் மாதிரி இது ரொம்ப அழகா இருக்குமா. அப்போ எனக்கு அடிமை செய்யுங்கள், என்ன மனசில் நிறுத்தி பாருங்கள் அப்படிங்கிறான். அப்போ தமக்கு அடிமை வேண்டுவார் தாமோதரனார், தமக்கு அடிமை செய்யென்றால் செய்யாது. தம்மை குறித்து எல்லாரும் தாசமாக ஆக வேணும் என்ற ஆசையுடன் இந்த தாமோதரனார் ஸ்ரீ கிருஷ்ணாவதார பெருமான் அவன் அவதாரம் செய்து தாமோதரனாக இருந்து எனக்கு அடிமை செய் அப்படிங்கிறார். இல்ல அந்த தாமோதரனாருக்கு நீ அடிமை செய்யணும் மனசை பார்த்து நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அப்படி வச்சுக்கோங்க. தாமோதரனார் தமக்கு, அந்த தாமோதரனுக்கு அடிமை செய் அப்படின்னு நான் சொல்றேன் மனசை பார்த்து. என்றால் செய்யாது என்று உபதேசம் பண்ணால் செய்யாது, நான் சொன்னாலும் செய்யாது, கிருஷ்ணனே சொன்னாலும் செய்யாது மனசு. ஏன்னா அது சுபாவம் அப்படி இருக்கு. தமக்கு அடிமை வேண்டுவார் தாமோதரனார் தமக்கு அடிமை செய் என்றால் செய்யாது. செய்ய அப்படின்னா செய்ய மாட்டேங்கிறது. ஒரு காரியத்தை செய்யனா செய்யாது, மனசு இப்படி இருக்கு. ஏன்னா எமக்கு என்று நான் எனக்கு, நான் ஒன்னும் உனக்கு நீ சொன்ன செய்யறதுக்கு நானும் உன் அடிமை இல்லை, நான் எனக்கே அடிமை அப்படி. தொம்மே ஹம்மேன்னு பட்டர் ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தம். நீ எனக்கு தாசன்னு பெருமாள் சொன்னாராம். இல்லையே, நான் உனக்கு தாசன் இல்லை, நான் எனக்கு நான் தாசன், நான் என்ன வேணா பண்ணிப்பேன், இதுல நீ எங்க வந்தேன்னு கேட்கறது மனசு, கேட்கறது எல்லாருடைய மனசும் கேட்கறது பெருமாள் கிட்ட. அது புரியறதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்போ எமக்கு என்று தாம் செய்யும் தீவினைக்கே தாழ்வுருவர் நெஞ்சினாரு. சரி, எம்பெருமானுக்கு இடம் இல்லை அதோடு விட்டா பரவாயில்ல, தான் இன்னும் என்னென்ன செய்யுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு மனசு என்னென்ன வெளி விஷயத்துல ஈடுபடுமோ அதெல்லாம் ஈடுபட்டு கொண்டு சம்சாரத்தை பெருக்கிக் கொண்டு இப்படியே இருக்கு. தாம் செய்யும் தீவினைகள் நல்ல கொடிய பாப்பங்கள்லாம், அதாவது சம்சாரத்துல இருக்கிறதுக்கு என்னவோ அதையெல்லாம் பண்ணிட்டே இருக்கு. அது தாழ்வொருவர் அப்படின்னா அதை செய்வதிலேயே அதுக்கு அதீனமா இருக்க. நாம சொன்னா அதை செய்யறதுக்கு நான் உனக்கு அதீனம் இல்லை, நான் சுவாதீனங்கள். இதே கெட்ட காரியம் செய்யறதுக்கு பாப காரியம் செய்யறதுக்கு ஏதோ அடிமைப்பட்ட மாதிரி செய்யறது, அதை செய்யறதுக்குன்னே பிறந்த மாதிரி, அதை செய்யறதுக்கு அடிமைப்பட்ட மாதிரி அதை செய்யறதே தவிர நீ தாமோதரனார் தமக்கு அடிமை செய் அப்படின்னு நாம சொன்னா அது செய்ய மாட்டேன், செய் என்றால் செய்யாது அப்படின்ட்டு. தாம் செய்யும் தீவினைக்கே தாழ்வுருவர், தாழ்வுறங்கிற அழகான வார்த்தை. யாருக்கு தாழ்வு உறணுமோ அவருக்கு தாழ்வு உறவில்லை, தீவினைக்கு தாழ்வுருவர். நீ பெருமாள் கிட்ட கேட்டான்னா நான் உனக்கு அதீனம் இல்லைங்கிறார் மனசு. ஆனா தீவினை செய்யச்ச ஏதோ அவனுக்கு அதீனமா செய்யற மாதிரி செய்யாது. நெஞ்சினார் யாம் செய்வது இவ்விடத்து இங்கு யாது, இவ்விடத்திலே இந்த பிரகிருதி மண்டலத்திலே நாம் இந்த விஷயத்திலே நாம் என்ன செய்வது அப்படின்னு, இதை நம்ம செய்யறதுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு. அதனால இப்போ இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம் முதலே சொன்னேன். ஆழ்வார் தம்முடைய மனசை பத்தி சொல்லல, ஆழ்வாருடைய மனசுங்கிறது எப்பவும் ஆழ்வார் சொல்றது கேட்டுதான் இருக்கு. ஆழ்வார் சொல்றதை கேட்கறதுக்கு மேல ஆழ்வாருக்கே உபதேசம் பண்ணும்படியாக இருக்கு அந்த மனசு, அவ்வளவு முன்னாடி ஈடுபடுறது. இது உலகில் நெஞ்சு முதலானவற்றின் இயற்கையை குறித்தது அப்படின்னு சொல்ற. உலகத்துல இருக்க எல்லாருடைய மனசும் எப்படி இருக்கும் அப்படின்னு, அதனுடைய சுபாவம், மனசனுடைய சுபாவம் அப்படி இருக்கு அப்படின்னு அதை சொல்வதற்காக அந்த பாசுரம். யாதானும் ஒன்றறியில் தன்னுகக்கில் என்கொலோ யாதானும் நேர்ந்தனுகவாறுதான் யாதானும் தேருமா செய்யாவசுரர்களை நேமியால் பாருபாராக்கினான் பால். அப்போ எம்பெருமானிடம் மனசு ஈடுபடுவது கொஞ்சமா இருக்கு, வெளி விஷயங்கள்ல மனசு ஈடுபடுவது நிறைய இருக்கு. அப்போ இருந்துட்டு போட்டமே, அப்படியே விட்டுடலாமே அப்படின்னா, இது கொஞ்சமாக ஆனாலும் இது நல்லது, அது நிறைய ஆனாலும் அது கெடுதல். இது ஆனந்தத்தை கொடுக்கும், அது சம்சார துக்கத்தை அது கொடுத்து கொண்டிருக்கும். ஆகையினால
இதைத்தான் பற்றி கொள்ள வேண்டும், அதை விட வேணும் அப்படிங்கறத இந்த பாசுரத்திலே சொல்ற. யாதானும் ஒன்றறியல் தன்னுகக்கில் என் கொலோ யாதானும் நேர்ந்தனுகா வாறுதான் யாதானும் தேருமா செய்யா அசுரர்களை நேமியால் பாறுபாராக்கி நண்பால். யாதானும் ஒன்று அறியல், எம்பெருமானை குறிச்சு ஏதாவது சின்னதா ஒரு ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா கூட தன் உகக்கில் அது தனக்கு ஆனந்தத்தை தான் கொடுக்கும், மற்ற விஷயம் மாதிரி கிடையாது. மற்ற விஷயங்கள்ல ஆனந்தத்தையும் கொடுக்கும், துக்கத்தையும் கொடுக்கும், கடைசியில துக்கத்திலே போய் முடியும். இது அப்படி இல்லாமல் எம்பெருமானிடம் ஏதேனும் ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், சர்வ விஷயம் யாருக்கும் தெரிய போறது இல்லை. ஏதோ ஒரு விஷயம், புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சா உடனே ஆனந்தமா இருக்கும் நமக்கு. யாதானும் ஒன்றறியல் தன்னுகக்கில், ஏதாவது ஒரு விஷயத்தை எம்பெருமானை பற்றி தெரிந்து கொண்டால் அது தனக்கு உகப்பாக இருக்கும் அப்படிங்கிற ரீதியில இருக்கு அப்படின்னு. யாதானும் நேர்ந்து அணுகா வாறுதான், அப்படி இருக்கச்ச ஏதாவது ஒண்ணு பண்ணி எம்பெருமானிடம் நேர்ந்து அணுக வேண்டாமா, அவனை கிட்டி இருக்க வேண்டாமா? ஏன்னா இதான சந்தோஷம். மனசுக்கு அதுதான் சுபாவமா இருந்தா கூட இதுதான் சந்தோஷமா இருக்கு, அது துக்கமயமா இருக்கு. அப்படிதான் மனசு என்ன பண்ணணும்னு கேட்டான்னா, ஏதோ ஒரு விஷயத்துல யாதானும் நேர்ந்து, ஏதாவது ஒரு விஷயத்துல எப்படியோ ஒரு பிரார்த்தித்தோ இல்லை ஒரு தகுதியை பெற்று எம்பெருமானை அணுக வேண்டும். அப்படி அணுகா ஆறுதான், அணுகாமல் இருப்பது என் கொலோ, இது என்னவோ புரியலையேங்கிற. ஏன்னா இது கொஞ்சமா நிறையாவா அதெல்லாம் இருக்கட்டும், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. சம்சார விஷயங்கள்ல துக்கத்தை கொடுக்கக்கூடியது, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த விஷயத்திலே மனசு ஈடுபடாமல் போறதே இது என்னன்னு புரியலையே. ஏதோ ஒண்ணு தெரிஞ்சுட்டா கூட அதுவும் ஆனந்தமா இருக்கே. யாதானும் ஒன்றறியல், சிலதெல்லாம் அறகுறையா தெரிஞ்சுட்டா கஷ்டமா இருக்கும், அகட்ட தெரியாட்டாலே பரவாயில்லன்னு இருக்கும். இது அப்படி இல்லாமல் எம்பெருமானிடம் சின்ன எல்லாருக்குமே நிறைய ஞானம் கிடையாது, ஏதோ கொஞ்சம் ஞானம் இருந்தா அதுவே சந்தோஷமா இருக்கா இல்லையா? யாதானும் ஒன்றறியல் தன்வக்கில் என் கொலோ யாதானும் நேர்ந்து அணுகா வாறுதான். அப்படி இருக்க எதற்காகவும் இந்த எம்பெருமானிடம் யாரும் அணுகாமல் இருக்கிறார்களே என்ன கொள். யாதானும் அந்த எம்பெருமானை பற்றி சொல்றது அடுத்த 2 வரி. யாதானும் தேரும் செய்யா அசுரர்களை நேமியால் பாறுபாராக்கி நண்பால். ஏதாவது ஒன்னாவது தேரு மாதிரி செய்யல அசுரர்கள் செய்யற ஒண்ணு கூட அவளுக்கு ஏதாவது தேருமானா ஒண்ணும் தேராது. தேருமா தேரும்படி செய்யாதவர்கள் மொத்தமா என்னென்ன பாப்பம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார்கள். எம்பெருமான் கிட்ட ஏதாவது தேரும்படி ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட எம்பெருமான் காப்பாத்தி கொடுத்துருவான். ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே செய்யாமல் இரண்யகசிபு ராவணன் மாதிரி இருக்கிறவர்கள் அவர்களை நேமியால் பாறுபாராக, நேமியால் அவர்களை துண்டமாக ஆக்கினவன் எம்பெருமான். அந்த பாறுபாராக்கினான் பால், அந்த எம்பெருமானிடம் அசுரர்களை துண்டமாக வெட்டி போட்ட அந்த எம்பெருமானிடம் யாதானும் ஒன்றறியல், எம்பெருமானை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட தன் உகக்கில் அது தனக்கு உகப்பாக இருக்கும், தனக்கு சந்தோஷமா தான் இருக்குமே தவிர துக்கமா இருக்காது. என் கொலோ யாதானும் நேர்ந்து அணுகாவாறு அப்படின்னு. ஆக எம்பெருமானை பற்றிய விஷயம் அல்பமாக இருந்தாலும் அது பரம ஆனந்தத்தை கொடுக்கும். இதர விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அது துக்கத்தில் தான் போய் முடியும். அதனால அந்த ரீதியிலே இங்கே மனசானது எம்பெருமானை ஈடுபட்டு இருப்பது சிறிதளவானாலும் அதுவே சாகும் அப்படின்னு அர்த்தம். யாதானும் ஒன்றறியல் தன்னுகக்கில், யாதானும் ஒன்றறியல் ரொம்ப அழகான விஷயம். ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா கூட, பெருமானை பற்றி என்ன தெரியும்னா ஏதோ ஒண்ணு தெரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம். நிறைய பேர் தியானங்கள்லாம் பண்றான் ரிஷிகள்லாம், அவன் அந்த மாதிரி தியானம் பண்ண போறது இல்லை. ஆனா நமக்கு இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். என்ன தெரிஞ்ச வரைக்கும் திருவாய்மொழி பாராயணம் பண்ண தெரிஞ்சா அது ஒரு சந்தோஷம், திருவாய்மொழிக்கு அர்த்தம் தெரிஞ்சா அது ஒரு சந்தோஷம், திருவாய்மொழி விசாரம் பண்ணா அது ஒரு சந்தோஷம். வேணுமே அப்போ பாராயணம் மாத்திரம் பண்ண தெரிஞ்சா அப்போ அவளுக்கு அதுவே சந்தோஷம். யாதானும் ஒன்றறியல், இல்ல அதுவும் தெரியாது கேட்க தெரியும் அப்படின்னா அப்போ அதுவும் ஒரு சந்தோஷம், அழகா கேட்டுட்டே இருப்பா. ஏதோ ஒரு விஷயத்துல ஞானம் வந்ததுன்னா அதுவே சந்தோஷம். அப்படி இருக்கச்சே அதை போய் யாராவது விடுவாளா? என் கொலோ யாதானும் நேர்ந்து அணுகாவாறு, அப்படிப்பட்ட எம்பெருமானை நேர்ந்து அணுக வேண்டாமா? அணுகாமல் இருப்பது என் கொலோ, எதனாலேயோ? ஏன் இப்படி யாரும் அவனை அணுக மாட்டேன் என்கிறார்கள் அப்படிங்கிற. யாதானும் நேர்ந்து அணுகாவார், ஏதா ஒண்ணு நேர்ந்து ஏதோ ஒண்ணு எம்பெருமானுக்கு கொடுத்துன்னு அர்த்தம்.
ஏதோ ஒரு விதத்திலே யோக்கியதை பெற்றுன்னு அர்த்தம் சொல்றார் இவர். அப்போ நேர்ந்து அப்படின்னா சுவாதந்திரிய பிரம நிவர்த்தி பூர்வகம். நம்ம என்ன பெரிய நேர்த்தி பெருமானிடம் என்ன பண்ண போறோம்? ஒண்ணும் இல்லை, நானும் நினைச்சிருந்ததை விட்டுட்டு எம்பெருமானுக்கு தாசன் சொல்ல போறோம், அவ்வளவுதான். அது வரைக்கும் சுவாதந்திரியம் நினைச்சுட்டு இருந்தோம், அதை விட்டுட்டு எம்பெருமானுக்கு தாசன் சொல்லிட்டாருன்னா உடனே எம்பெருமான் ஏற்றுக்கொள்ள போகிறான். அப்புறம் நேர்ந்து அணுகாவாறு. அதனால கொஞ்சமாவது அவனிடம் நேர்ந்து நான் எம்பெருமானுக்கு தாசன்கிறதை அவனிடம் சமர்ப்பித்து அவனை அணுகாவாறு அணுகாமல் இருப்பது என் கொலோ, எதனாலேயோ. யாதானும் தேருமா செய்யாவசுரர்களை. தேரும்படியா ஏதாவது ஒண்ணு பண்ணா கூட எம்பெருமான் ரட்சித்து விடுவான். இன்று போய் நாளை வான்னார் ராவணனை, மறுநாள் கை கூப்பிட்டு வந்தானே பொழிச்சுடுவான். ஆனா வரலையே, ஏன்னா தேரும்படி ஒண்ணும் கூட செய்யல. தேரும்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா அந்த அரக்கர்களா இருந்தா கூட ரட்சை பெறுகிறார். இப்ப விபீஷணன் பிரகலாதன்லாம் இல்லையா, அவெல்லாம் ரொம்ப பெரியவான். ரொம்ப பெரியவானா எம்பெருமானே நிறைய நினைக்கிறவர்கள். அசுரர்கள் ஆனா கூட தேரும்படி செஞ்சுட்டான் வச்சுக்கோங்க. அப்ப எம்பெருமான் அவர்களை ஒரு நாளும் அழிக்க மாட்டான். கருதியில பிரகலாதன் அழிக்காது மாத்திரம் இல்லாமல் பிரகலாதனுடைய பையன், அவனுடைய பையன், அதெல்லாம் கூட நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். அந்த மாதிரி அந்த அளவு இவர்கள் கிட்ட ஆசை உண்டு. ஆனா இவ அதையும் செய்யாமல் போகும்போது பாறுபாராக்கினான். யாதானும் தேருமா, எந்த விதத்திலையும் தேரும்படி எந்த ஒரு நல்ல குணம். மகாபலி சக்கரவர்த்தி பார்ப்போம். மகாபலி சக்கரவர்த்தியும் அசுர சக்கரவர்த்தி தான். ஏதோ ஒரு நல்ல விஷயம், விஷ்ணுவுக்கு தானம் பண்றேன்னா சரின்னு சந்தோஷமா வரா, விஷ்ணுவுக்கு நான் தானம் பண்றேன் அப்படி போறோம். அது போறோம் எம்பெருமானுக்கு. அவனை ரட்சிச்சுட்டு இருக்காரு, இன்னும் ரட்சிச்சுட்டு இருக்காரு. இப்படி எதுவுமே செய்யாமல் இருக்கவாதான் மாட்டிக்கிறார். யாதானும் தேருமா செய்யா அசுரர்களை நேமியால் பாறுபாராக்கி நண்பான். நேமியாலே தன்னுடைய சக்கரத்தினாலே அவர்களை பாறுபாராக துண்டம் துண்டாக ஆக்கினவன் அப்படின்னு. பால்னா அவனிடம் யாதானும் ஒன்று, ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால் கூட அது நல்லது. ஒரு அசுரன் நல்லவனா இருந்தா அவன் குலமே கூட பிழைச்சு போகும் சொல்லும்படியாக அந்த அளவு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட இவனுக்கு யாதானும் நேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னா என்ன விஷயத்தை கொடுக்க போறோம் அப்படின்னா புதுசா எதுவும் கொடுக்க போறது இல்ல, அவன் கொடுத்தது அவன்கிட்ட திருப்பி கொடுக்க போறோம், அவ்வளவுதானே. ஒரு வேக்கன்ட் ஒன்று சொல்றான். யாதானும் நேர்ந்து அப்படின்னா எதையாவது கொடுங்கோ. கொடுப்பதற்கு என்ன கொடுக்கறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அவன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதை கொடுங்கோ. எம்பெருமானுக்கு கொடுப்பதற்கு எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னா ஏதோ ஒண்ணு பெருமாள் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கான் அல்லவா, அது எதுவானாலும் அதை கொடுங்கள். எதுவுமே இல்லைன்னா மனசை கொடுங்கள், அதுவும் இல்லைன்னா ஆத்மாவை கொடுங்கள், ஏதோ ஒண்ணு கொடுக்கலாம். அதனால யாதானும் நேர்ந்து, அதை எதுக்கு சொல்ற இப்போ, ஏன் எம்பெருமாண்டம் நேர்ந்து கொள்ள வேணும் இதை அப்படின்னு கேட்டா நான் சுதந்திரங்கிற எண்ணம் போகணும், அதுதான் முக்கியம். அதனால ஆத்மாவை கொடுக்கணும், மனசை கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்க வேண்டாம். நான் சுதந்திரன், நான் சுவாதீனன் அப்படிங்கிற எண்ணம் போகணும். அதுக்காக தான் இத்தனை சொல்றேன். யாதானும் ஒன்றறியில் தன்னுகக்கில் என் கொலோ யாதானும் நேர்ந்து அணுகாவாறுதான். கிட்ட போய் அவனிடம் ஒரு விஷயத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் அவனிடம் இருக்க, அவனோட நிழல் மாதிரி இருக்கலாம். ஆனா அப்படி இருக்காமல் இருக்கிறார்களே. யாதானும் தேருமா செய்யா அசுரர்களை நேமியால் பாறுபாராக்கி நண்பால் பாலாழி நீ கடக்கும் பண்பையாம் கேட்டேயும். அடுத்த பாசுரம். அடுத்த பாசுரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு இல்லை, அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.